மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பதிவுமே முக்கியமான தகவலை மட்டும்தான் பதிவு பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு 2 வீடியோ தொடர்ந்து பதிவு பண்ணி இப்போ 3வது வீடியோவை பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், நேர சூழ்நிலைகள் எல்லாருக்குமே தெரியும் எப்படியான நிகழ்வு இருந்துகிட்டு இருக்குண்டு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கேட்டிக்கு ஒரு புதிய அறிவிப்பு கொடுக்க சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுகாஃபின் வழிகாட்டின்படி பெண்களுக்கு இரவு தொழுகை கேமலூர் தொழுகை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அறிவிப்பு வருவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நம்ம கேட்டிக்கு அதிகமான சகோதரிகள் வராங்க. ஸோ அதனால மட்டும் கிடையாது, குவைத்தில் இருக்கக்கூடிய அசாத்தின சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கொடுத்த அறிவிக்கின்படி இன்று முதல் எப்போ நம்மளுக்கு திருப்பி அறிவிப்பு வரும் தெரியல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரவு தொழுகையும் கேமலூர் தொழுகையும் பெண்களுக்கு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆண்கள் வழக்கம் போல வரலாம். அதோட நேரத்துக்கு வந்துருங்க 11:45 வந்து 12:20 முடிஞ்சிடும். ஸோ பெண்கள் வந்து வேற எங்கேயும் பள்ளியில் தொழுகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியான முறை தெரியல. கேட்டிக்கு என்ன தகவல் வந்துச்சோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச சகோதர சகோதரிக்கு அனுப்பி வைங்க. இதேமாதிரி ஃபேமிலியாக வரக்கூடியவங்க உங்கள் பெண்களை வீட்டிலே விட்டுட்டு ஆண்கள் மட்டும் தொழுவத்துவாங்க. இது ஒரு உங்களுக்கான பதிவு தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.